ஆடி மாதத்தில் பெண் தெய்வங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஏன்னு தெரியுங்களா? ஆடி மாதம் முதல் தேதியிலிருந்து தான் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பமாகிறது. சூரியன் தென்திசை நோக்கி நகரும் காலத்தை தான் தட்சிணாயன புண்ணிய காலம் என்கின்றோம். அன்னை சக்தியின் அம்சமான பெண்மைக்கு பெருமை சேர்க்கும் மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது. அம்பிகையின் கடுந்தவ பக்தியில் உளம் கனிந்து காட்சி தந்த ஐயன் ஈசன் ஆடி மாதம் அம்மன் மாதமாகவே விளங்கும்படியும் இம்மாதத்தில் சிவமாகிய தாம் சக்திக்குள் அடங்குவதாகவும் வரம் தந்ததாக புராணம். அதனால்தான் இம்மாதத்தில் ஐயன் ஈசனின் அருட்திறத்தை விட அம்பிகையின் கருணை கடாட்சம் பன்மடங்கு பெருகி ஓங்கி பக்தர்களை வாழ்விப்பதாக ஐதீகம். ஆடிக்காற்றில் அம்மியும் அசையும் என்று கூறுவர். அம்மிக்கல் போன்று இறுக்கமான மனம் கொண்டோரையும் அம்பிகை வழிபாடு என்னும் அருட்காற்று அசைத்து பார்க்கும் என்பது இதற்கு பொருள். ஆடி மாதத்தில் செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் அம்பாளை வணங்கி கொண்டாட அற்புதமான நாளாகும். இம்மாதத்தில் கன்னி தெய்வங்களுக்கு படையல் வைத்து அத்தோடு புடவை, ரவிக்கை துணி, வளையல், குங்குமம், மஞ்சள் போன்ற மங்கள பொருட்கள் வைத்து படைத்து அதை ஏழை பெண்களுக்கு தானம் தர அவர்களின் மனம் குளிர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார்கள். இதனால் குடும்பத்தின் தரித்திரம் ஒழியும், தடைபட்ட சுப காரியங்கள் தடையின்றி நடக்கும்.